அபி டேய் அபி அபி என்னாச்சுடா உனக்கு? என்ன குழப்பம்? அப்படின்னு நானும் உங்களை மாதிரியே சந்தேகப்படுறேம்மா. அது என்னன்னு நான் இப்ப சொல்ல விரும்பல. ஆனா என்ன குழப்பம் நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். ஆமா செல்வநாயகி, மோதிரம் மாறினது கூட பூஜாவோட அப்பா பெருசா எடுத்துக்கல. நீ உன் பரம்பரை மோதிரத்தை தந்தப்ப கூட அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம்தான் அந்த நெருப்பே பிடிச்சது. அது தற்செயலா நடந்ததா இல்ல சதியான்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல இருந்தே அபி பூஜா கல்யாணத்துக்கு பல தடங்கல்கள் வந்துட்டே இருந்ததுங்க. என் மனசு உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. மோதிரம் மாறினது தற்செயல்னு நினைச்சா என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாது. நெருப்பு பிடிச்சதும் அப்படித்தான். இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். டேய் சேது, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இம்மீடியட்டா அந்த இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மேல கேஸ் போடணும். என்னது? ஆமா, என்னக்கா? நான் கேஸ் போட்டே தீருவேன். அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க என்னெல்லாம் குழப்பம் கலகம் சதியெல்லாம் நடந்துச்சோ நீ எனக்கு ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடு. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். செல்வநாயகி, அதுல போடக்கூடாது. அது என்னது? வரேன், உன் அளவான்னு நான் எடுக்கிறேன். வரேன், இரு. அது அப்படி என்ன இன்னைக்கு வீடு ஒரே கலகலப்பா இருக்கு? ஏண்டா நாங்க கலகலப்பா இருக்கிறது உன் கண்ணை குத்துதா? அது இல்லத்த, உங்க சந்தோஷத்தை டபுள் ஆக்குற மாதிரி ஒரு செய்தி சொல்லதான் நாங்க 2 பேரும் வந்தோம். என்ன செய்தி? அம்மா, நான் சொல்றத கேளுமா. நாளைக்கு மறுநாள் தேவிய பொண்ணு பார்க்க சென்னையில இருந்து ஒரு மாப்பிள்ளை வர போறார். ஏண்டா என்ன விளையாடுறியா? என் பேத்திய பொண்ணு பார்க்க எத்தனை மாப்பிள்ளை தாண்டா வருவான்? அம்மா, புரியாம பேசாதம்மா. இந்த மாப்பிள்ளை சாதாரண மாப்பிள்ளை இல்ல. என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா? அப்படி இல்லம்மா, இந்த மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம். ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பாட்டி, நீ சும்மாரு. வரதா, அப்படி என்னடா அது அப்பா டக்கிற இடம்? அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்க. இருக்கட்டுமே, அவங்க அங்கே இருந்து தொலையட்டும். இங்க எதுக்கு வரணும்? மாப்பிள்ளை பேரு கார்த்திக்மா. எனக்கு இந்த பேரே பிடிக்கல, விடுற. மாப்பிள்ளை சென்னையில SVM டெக்னாலஜில பெரிய வேலையில இருக்காரு. மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். எவன் சொன்னது? தரகர் கனகசபை தான் சொன்னாரத்த. தரகர் தானே, அவன் சொல்லுவான். 2 பேர் ஜாதகமும் அம்சமா பொருந்தி இருக்கு. எங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கு. தேவிக்கு இதை விட நல்ல வரன் கிடைக்காது. அதை விட முக்கியம், மாப்பிள்ளை நம்ம தேவியோட போட்டோவை பார்த்து அழகுல மயங்கிட்டாரு. கட்னா தேவியத்தான் கட்டுவேன்னு முடிவே பண்ணிட்டார. தரகர் சொன்னாரு. இப்ப சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். நாளைக்கு மறுநாள் தேவிய பொண்ணு பார்க்க வராரு. சும்மா வளவளன்னு பேசாம விஷயத்துக்கு வா. மாப்பிள்ளை தேவி போட்டோவை பார்த்து மயங்கிட்டாரு. தேவிக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணுமா வேண்டாமா? முதல்ல மாப்பிள்ளை போட்டோவை தேவிக்கு காட்டுங்க. சரி. அந்த மன்மத ராசா எப்படி இருக்காருன்னு நாங்களும் பாக்குறோம். மாப்பிள்ளை அவருடைய போட்டோவை நம்ம தரகருக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த தரகருடைய போன் கை தவறி தண்ணியில விழுந்துருச்சு. இப்ப அதை ரிப்பேருக்காக அவர் கொடுத்திருக்காரு. இது சரியில்லை. ஆரம்பமே அபசகுணமா இருக்கு. போன் தண்ணியில விழுந்தா அபசகுணமா? இப்ப என்ன அவசரம்? அதான் நாளைக்கு மறுநாள் மாப்பிள்ளை நேர்லயே வராரே. அப்ப எல்லாரும் மாப்பிள்ளைய நல்லா பார்க்க தானே போறோம். வரதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா, அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லம்மா. எனக்கு நிறைய வேலை இருக்கு.
நாளைக்கு மறுநாள் எல்லாரும் ரெடியா இருங்க. அப்புறம் நாங்க ஏன் இதை முதல்லயே சொல்லலன்னு மாப்பிள்ளை வந்ததும் தகராறு பண்ணக்கூடாது. என்ன லுக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் பேசக்கூடாது. சங்கமேளம் வா போலாம். என்னங்க இருங்க தேவி, மாப்பிள்ளை வரும்போது முரண்டு பண்ணாம கண்ணை கசக்காம மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க சொல்லிட்டேன். இது பெரிய இடம், இது அமைஞ்சா நீ ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாம். புரியுதா? அம்மா அப்பா அது ஒண்ணும் கவலைப்படாதடா, அப்பா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியா? சரி போலாமா? போ. பாட்டி இரு, சமாளிப்போம். பொறுமையா இரு. சக்தியா இருக்கால. என்ன நடந்தது ஃபங்க்ஷன்ல? எப்படி ஃபங்க்ஷன் நின்னு போச்சு? நீங்களா என்னதான் வேலை பாக்குறீங்க? ஒரு பக்கம் நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இன்னொரு பக்கம் நம்பர் 1 ஜுவல்லரி ஷாப் ஓனர். ரெண்டு பேரும் பெரிய பிசினஸ் மேக்னெட். இந்த ஈவென்ட் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜியஸ் விஷயம் தெரியுமா? அத ஒழுங்கா நடத்தி கொடுத்திருந்தா நம்ம கம்பெனி பேர் எங்கேயோ உச்சத்துக்கு போயிருக்கோம். ஃபங்க்ஷனை மொத்தமா சொதப்பி ச்சே, இப்படி அசிங்கமா போச்சு. சாரி மேடம், நாங்க எல்லாருமே ரொம்ப அப்செட்ல இருக்கோம். வாய மூடு. ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாதா உங்களால? You are all totally waste. Worst experience, worst team. இந்த ஃபங்க்ஷன் எப்படி நின்னுது சொல்லுங்க. மேடம், அது வந்து மோதிரத்துல பேரு மாறினதுனால. Shut up. நான் அத கேக்கல, அது மிஸ்டேக் தான். ஆனா அதனால இந்த என்கேஜ்மெண்ட் நிக்கல. மோதிரம் மாத்திக்கும் போது புஃபே டேபிள்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால தான் இந்த ஃபங்க்ஷனே நின்னுச்சு. அத பத்தி மட்டும் தான் இப்ப நான் உங்களை கேக்குறேன். யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? மேடம், யாருக்குமே தெரியாது மேடம். நாங்க எல்லாருமே மோதிரம் மாத்திர செரமனில மேடைக்கிட்ட தான் மேடம் இருந்தோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். மேடம், மோதிரம்.